உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் சரியாக இருக்கா, புதுசாக என்ன வாங்கலாம், இது வரைக்கும் நீங்கள் பண்ண முதலீடுகளை எப்படி இன்னும் ஒரு பெட்டர் வேல செலுத்தலாம், அடுத்தது என்ன செய்யலாம், இப்போ இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம், இப்படி பல கேள்விகள் உங்கள் மைண்டில் வரும். அந்த கேள்விகளுக்கு நான் விடையை தருகிறேன். AMA என்ற இந்த ஒரு வசதி மூலமாக இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, இந்த நம்பரில் வாங்க, உங்கள் கேள்விகளை கேளுங்க, நாம் பேசுவோம். திங்க் பிக் ஆர் கோ ஹோம், இந்த பழமொழி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இதை பற்றி யோசிக்கும் போது நிறைய பேருக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடிய உணர்வு பயம். நம்மளால் முடியுமா, தப்பாச்சுன்னா என்ன பண்ணுறது, இப்படி நினைக்கிறதுனால நம்ம ரொம்ப ஓவராக போயிடுவோமா, இதனால் நமக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா, இப்படி நிறைய பயங்கள் இருக்கிறதுனால நிறைய பேர் இப்படி யோசிக்கிறதே தவிர்ப்பாங்க. இதுக்கு கன்சர்வேட்டிவ் அப்படின்னு ஒரு லேபிளையும் ஒட்டுவாங்க. இப்போ உங்கள் வேலையில் நீங்கள் சீக்கிரம் ப்ரமோஷன் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பிஸ்னஸ் பண்ணாக்கா உங்களுக்கு டர்ன் ஓவர் இலக்கு இருக்கும், லாப இலக்கு இருக்கும். சேவை செஞ்சாக்கா இத்தனை கஸ்டமர்ஸை போய் நீங்கள் சென்றடையணும் அப்படின்னு ஒரு இலக்கு இருக்கும். வாழ்க்கையில் எது செஞ்சாலும் ஒரு இலக்கு வச்சுக்கிற நாம் முதலீடுன்னு வரும்போது இலக்கு வைக்கிறதுக்கு தயங்குறோம். அதுவும் பெரிய இலக்குகளை வைப்பதற்கு பயப்படுறோம். இதுக்கு கன்சர்வேட்டிவ்னு ஒரு பேரை வேற கொடுக்குறோம். நான் மார்க்கெட்டுக்கு வந்தபோது எனக்கு இந்த சாய்ஸே இல்லை. என்ன காரணம்னா, இஃப் ஐ டிடன்ட் திங்க் பிக் ஐ ஹேட் டு கோ ஹோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய நிலைமை. ஏன் இப்படி சொல்கிறேன்னாக்கா, நாம் இதை நம்பித்தான் இப்போ இருக்கோம். இதுதான் நமக்கு வளர்ச்சியை கொடுக்கணும். ஏன்னா எக்கானமி வளருது. இந்த எக்கானமியோட வளர்ச்சியில் நம்ம எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணோங்கிறதா நமக்கு சேலஞ்ச். ஒழுங்காக பார்ட்டிசிபேட் பண்ணால் நம்மளை வேகமாக வளர்த்திக்க முடியுங்கிறது தெளிவாக தெரியுது. இது எப்போ தெரியுதுன்னா 1991 தெரியுது, 1990 தெரியல, பட் 91 ஒரு வருஷத்துக்குள்ளே தெரியுது. அப்படி தெளிவாக தெரியும் போது நம்ம என்ன செய்யணும், இந்த தெளிவு நிலைக்குதாங்கிறத ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். அதை இன்னி வரைக்கும் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய நிலைப்பாடில் எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக நான் மார்க்கெட்டுக்குள்ளே வரேன்னா கூட நான் இப்போ எப்படி நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டாக்கா, இன்னையிலிருந்து எனக்கு தேவையான வளர்ச்சியை, என் லைஃப் டைமில் எனக்கு தேவையான பொருளாதார வளர்ச்சியை இந்த எக்கானமி கொடுக்குன்றதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஸோ அடுத்த 30-40 வருஷத்துக்கு இந்த எக்கானமி எனக்கு தேவையான பொருளாதார வாய்ப்புகளை உறுதியாக கொடுக்கும், வளர்ச்சியை கொடுக்கும். இதில் முதலீடு செய்யறதுனால எனக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும்ன்றது என்னுடைய 100% கன்விக்ஷன். இதில் எந்த சமரசமும் கிடையாது. ஸோ 32 வருஷம் கழிச்சும் ஒரு எக்கானமி இந்த மாதிரி தெரியுதுங்கிறது நிஜமாகவே ஒரு பெரிய வரன். இது மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நம்ம லைஃப்பில் அமையுதுனாக்கா இதை விட ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் யாருக்குமே இருக்க முடியாது. ஸோ ஆல் ஆஃப் அஸ் ஆர் இன் அ வெரி பிரைட் ஸ்பாட். சரி, எதுக்காக பிக் திங்கிங் வரணும்? என்கிட்ட 3500 ரூபா இருக்குது, இதை வச்சுட்டு மார்க்கெட்டுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண வரேன். 3500 ரூபா வச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ண வரும்போது 1 கோடி ரூபாயை பற்றி திங்க் பண்ணுறது அவசியமா? என்னை பொறுத்தவரையும் மிக மிக அவசியம், அத்தியாவசியம் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன ரீசன்னாக்கா, நீங்கள் ஒரு கோலை செட் பண்ணிட்டீங்கன்னா அதை எப்படி அடையணும், எப்படி சேஃபாக பயணிக்கணும், எப்படி இடையில நமக்கு விபத்துக்கள் வரக்கூடாது, எப்படி இழப்புகள் வரக்கூடாது, இப்படி நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே வந்துடும். கோலே இல்லாமல் பண்ணுறவங்க முதலீடை ஒரு விளையாட்டாக பண்ணுறாங்க, ஸ்பெக்குலேஷனாக பண்ணுறாங்க, டைம் பாஸாக பண்ணுறாங்க, செலவுக்கு காசு ஈட்டக்கூடிய ஒரு பாஸ் டைமாக பண்ணுறாங்க. இப்படி பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தில் நிச்சயமாக வெற்றி நிலைக்காது. ஸோ ஒரு இலக்கோடு, ஒரு சீரியஸ் பர்பஸோடு நீங்கள் பண்ணும்போது அது வேற விஷயம். வேடிக்கையாக செய்யும்போது அது வேற விஷயம். வேடிக்கையாக செஞ்சுட்டு சீரியஸாக பண்ணுறதோட ரிசல்ட் கிடைக்கும்னு நினைக்கிறதெல்லாம் என்னை பொறுத்தவரை மிகையான எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நிச்சயமாக அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவடையாது. ஸோ பிக் திங்கிங்கிறது ஒரு இன்வெஸ்டருக்கு அத்தியாவசியம். அதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது.
எனக்கு கையில் 3500 ரூபா இருக்கும்போது கண்ணில் 1 கோடி ரூபாய் தெரிஞ்சது. அன்னைக்கு அது எட்டா கனி அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனாலும் அதை நான் என் மைண்டில் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டேன். இதனால் என்ன ஆச்சுனாக்கா, பணத்தை முதலீட்டு முடிவுகளால் இழக்கக்கூடாதுன்ற அந்த ஃபீலிங் ரொம்ப அதிகமாக வந்துருச்சு. அப்போ எல்லா டைம்லையும் என்னை காப்பாற்றிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா எனக்கு இருந்திருக்கு. அந்த உணர்வு இன்னைக்கு வரைக்கும் என்னோட ஸ்ட்ராங்கஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரேட் அப்படின்னு நான் உறுதியாக சொல்லுவேன். நாட் லூசிங் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் பிக் வின்னிங். ஸோ இழக்கக்கூடாது. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்கிறேன். ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் மே மாதம் வருது 1992. இந்த ஸ்கேம் 10 நாளைக்குள்ள அதுக்கு முன்னாடி நான் வச்சிருந்த எல்லா ஸ்டாக்கையும் நான் வித்துடுறேன். விற்றுட்டு மெதுவாக 3 ப்ளூ சிப் கம்பெனியை வாங்குகிறேன். அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு அதை டிஸ்டர்பே பண்ணல. 2 வருஷத்துக்கு நான் வெறும் ஈக்விட்டி ரிசர்ச் பயிற்சியில் என்னை ஈடுபடுத்திக்கிறேன். ஸோ மார்க்கெட்டை விட்டு போகலை, ஆனால் மார்க்கெட்டில் விட்டதை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ட்ரேடிங் பண்ணல. இதனால் எனக்கு என்ன லெசன் கிடைச்சதுன்னா, ஏதோ ஒரு பாயிண்டில் உங்களுக்கு ஒரு ஸ்லைட் ஸ்லிப்பேஜ் வந்தால் கூட நீங்கள் உங்களை அந்த இடத்துல காப்பாற்றிக்கணும். நான் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் விற்றதுனால எனக்கு ஒரு 15-20% லாஸ் வந்தது. ஹர்ஷத் மேத்தா ஸ்கேமுக்கு அப்புறம் விற்காமல் வெயிட் பண்ணவங்களுக்கு 90% லாஸ் வந்து. இதான் வித்தியாசம். நம்மளை காப்பாற்றிக்கணுங்கிற அந்த எண்ணம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, பிக் திங்கிங்லேருந்து. 2 வருஷத்தில் நான் 10 லட்சங்கிற இலக்கை அடைஞ்சிட்டேன். அதுக்கு மேலேயே போயிட்டேன். 11-12 lakhs வரைக்கும் போயிட்டேன். அங்கேருந்து ஒரு 20%, ஸோ 9 பாயிண்ட் சம்திங் அந்த லெவலுக்கு போர்ட்ஃபோலியோ இறங்குது. இந்த 9 பாயிண்ட் சம்திங்கை நான் 2-3 ப்ளூ சிப்பில் போடுறேன். அது 2-3 வருஷத்தில் மார்க்கெட் எங்கேயும் போகாத போது கூட வளருது. அப்போ நான் எப்படி என்னை ரீசெட் பண்ணிக்கிட்டேன், அந்த இடத்துல இழக்கக்கூடாதுன்ற அந்த உணர்வு என்ன சேஃபான இடத்துல போய் நிற்கணும்னு அறிவுறுத்தியது. அந்த சேஃபான இடத்துல இழப்பு வராது அப்படின்னு தான் நான் போய் என் பணத்தை போடுறேன். ஆனால் வந்தது என்ன? வளர்ச்சி. ஸோ நான் விளையாட்டுக்கு பண்ணுறேன், டைம் பாஸுக்கு பண்ணுறேன், கை செலவுக்கு பண்ணுறேன்னு அந்த இடத்துல நான் என்னுடைய மன ஓட்டத்தை அலோவ் பண்ணியிருந்தேனாக்கா நிச்சயமாக எனக்கு மற்றவங்க மாதிரி ஹெவி லாஸ் ஆகிருக்கும். நான் மார்க்கெட் விட்டு வெளியே போயிருப்பேன். இந்த ஒரு திங்கிங் ஒவ்வொரு கட்டத்துலேயும் வருது. நான் 10 லட்சத்தில் இந்த உணர்வு வந்ததுன்னு சொன்னேன். ஒரு 2-3 வருஷம் கழிச்சு 25 லட்சத்தில் அதே உணர்வு வந்து 94 பூம் வரும்போது மறுபடியும் மார்க்கெட் எங்கேயுமே போகாத ஒரு சூழ்நிலை வருது 96-97. அந்த இடத்துலையும் இதே உணர்வு நிற்குது மைண்டில். 2000 மறுபடியும் இதே உணர்வோடு நம்ம டெசிஷன்ஸ் எடுக்கிறோம். நம்மளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமாக இருக்கு. அந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், வீக் ஸ்டாக்ஸை வித்துட்டு ஸ்ட்ராங் ஸ்டாக்ஸை வாங்குறேன். ஸோ மார்க்கெட் ஒரு பீக்கில் இருக்கும்போது நல்ல நிறுவனங்களை நமக்கு சாதகமான மதிப்பீட்டில் வாங்கி வெயிட் பண்ணுறது அப்படின்ற அந்த எண்ண ஓட்டம் சுமாரான நிறுவனங்களிலிருந்து நம்மை வெளியேற செய்கிறது. இந்த சுமாரான நிறுவனங்களை நம்ம நிறைய லாபம் கூட பார்த்துருப்போம். பீக்கில் பார்க்கக்கூடிய லாபத்தோட குறைஞ்ச லாபத்து கூட நிறைய நிறுவனங்களை, சுமாரான நிறுவனங்களை நான் விற்றுருக்கேன். ஏன்னா மறுபடியும் இந்த பீக் வராதுங்கிறது எனக்கு தெளிவாக தெரியுது. இதெல்லாம் ஏன் இப்போ சொல்கிறேன்னாக்கா, இது போன்ற சூழல் உங்கள் முன்னாடி வரலாம். வரும்போது நீங்கள் இந்த தாட்ஸை உங்கள் மைண்டில் ஓட விட்டு உங்களுக்கு எது சரியோ அதை நீங்கள் செய்யணும். எக்ஸ்பீரியன்ஸை விட பெட்டர் டீச்சர் எதுவுமே கிடையாதுங்கிறதுல எனக்கு 100% நம்பிக்கை உண்டு. இந்த 92 எக்ஸ்பீரியன்ஸ், 94 எக்ஸ்பீரியன்ஸ், 2000 எக்ஸ்பீரியன்ஸ், 2008 எக்ஸ்பீரியன்ஸ், 2018 எக்ஸ்பீரியன்ஸ், 2020 எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ 23, ஒரு பாயிண்ட்லையும் அதே விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப கற்றுக்கிறோம். என்ன, நம்மளுடைய சைஸ் பெருசாகுது. ஆனால் ஒரு விஷயம், இந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு நேர்கோட்டில் நமக்கு பிக் திங்கிங்கை ஒரு கட்டத்திலேயே நம்ம லைஃப்பில் சொல்லி கொடுக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய பேசிக் பாயிண்ட். 10 லட்சத்தில் நான் கற்றுக்கிட்ட பாடமும் அதை விட பல மடங்கு அதிகமான ஒரு கார்பஸை மேனேஜ் பண்ணும்போது நான் கற்றுக்கொள்ளும் பாடங்களும் கிட்டத்தட்ட ஒன்று தான், பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை.
ஸோ இதைத்தான் ஆங்கிலத்தில் நம்ம பிஹேவியர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திரும்ப இந்த பிஹேவியரை எப்படி ஷார்ட்டாக கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது ஒழுக்கத்தை பற்றின அந்த சேயிங் தான் எனக்கு ஞாபகம். ஸோ ஒழுக்கம் வந்து உயிரினும் ஓம்பப்படும். யூ கேனாட் ஹாவ் டிசிப்ளின் அண்டர் காம்ப்ரமைஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு தருணத்தில் நீங்கள் சுமாரான கம்பெனியில் காசு பண்ணியிருப்பீங்க, அதுலேருந்து நீங்கள் பணத்தை வெளியே எடுக்கணும். அந்த டிசிப்ளின் உங்களுக்கு இல்லைன்னாக்கா நிச்சயமாக அந்த பணம் போயிடும். இந்த லெசன் வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு திங்க் பிக். இந்த லெசன் ஏன் வருதுன்னா இட் கம்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் திங்கிங் பிக். நீங்கள் பிக் திங்கிங் பண்ணுறதுனால தான் நீங்கள் இந்த தாட் ப்ராசஸ்க்கே வருவீங்க, இல்லைன்னா நீங்கள் வரமாட்டீங்க. ஸோ பெரிய இலக்குகள், கையில் கொஞ்சம் தான் காசு இருக்குது, பட் யுவர் ட்ரீம்ஸ் கேன் பி பிக், யுவர் கோல்ஸ் கேன் பி பிக். அந்த கோலை நீங்கள் உடச்சி பாட்டாக வச்சு அச்சீவ் பண்ணும்போது நீங்கள் படிப்படியாக உயர்ந்து வந்துடுவீங்க. அதுக்கு இந்த எக்கானமி உறுதியாக கை கொடுக்கும். ஸோ அந்த பிலீஃப்லையும் நம்ம சமரசம் பண்ணிக்கிட்டாக்கா, முன்னும் பின்னுமா போயிட்டு இருந்தாக்கா, அது பிக் திங்கிங்கை பாதிக்கும், உங்களுடைய முதலீட்டு ஒழுக்கத்தை பாதிக்கும், உங்களுடைய முடிவுகளை பாதிக்கும், உங்களுக்கு தொலைநோக்கு பார்வை வரவிடாமல் செய்துவிடும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் பிக் திங்கிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அத்தியாவசியம். சொற்ப பணம் உள்ளவங்க கூட ஹி மஸ்ட் திங்க் பிக். ஆனால் அந்த பிக் திங்கிங்கை உடச்சி சின்ன சின்ன கோல்ஸாக அதை பர்பஸ் பண்ணி அந்த கோலை அச்சீவ் பண்ணி அடுத்த கோலை நோக்கி போகணும். என்னுடைய லைஃப்பில் நான் கற்றுக்கிட்ட விஷயம் இதுதான். இதை ஒரு தடவை கற்றுக்கல, தொடர்ந்து ஒரு தடவையும் கற்றுக்கிறேன். இப்போ கூட நான் ஒரு புது போர்ட்ஃபோலியோ ஸ்டார்ட் பண்ணுவேன் வித் வெரி லிட்டில் மணி. எப்படி அந்த போர்ட்ஃபோலியோவில் 1 crore ஏர்ன் பண்ணுறதுன்னு அந்த எக்ஸசைஸை இன்றைக்கும் லைவாக நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். எதுக்குன்னா அந்த டிசிப்ளின் நம்மளை வந்து இன்னும் மெருகேற்றும், இன்னும் நம்மளை பாலிஷ் பண்ணும், இன்னும் நம்மளை வளர்க்கும். ஸோ முதலீட்டில் பிக் திங்கிங் என்ன கொடுக்கும்? ஒழுக்கத்தை கொடுக்கும். அந்த ஒழுக்கம் நம்மளை சரியான பாதையில் வழி நடத்தும். அந்த பாதையில் நமக்கு வளர்ச்சி கிடைக்கும். ஸோ டோன்ட் ஃபீல் ஷை டு திங்க் பிக். பிக் திங்கிங்கை வளர்த்துக்கங்க. அதே சந்தர்ப்பத்தில் இந்த பிக் திங்கிங்க்கும் ஒழுக்கத்துக்கும் சரியான ஒரு உடன்பாட்டை ஏற்படுத்திக்கங்க. அது ரெண்டும் ஒரே சமநிலையில் வச்சு உங்கள் பயணத்தில் உங்களுக்கு உறுதுணையாக வச்சுக்கோங்க, அதை உருவாக்கிக்கங்க. அப்படி உருவாக்கிக்கிட்டு ஒரு வெற்றி பயணத்தில் நீங்கள் பயணிக்கலாம். அந்த பயணத்தில் இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.